ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் இன்றைக்கி வந்து நார் சத்து அதிகமாக இருக்க ஒரு கீரை வகைகள் தான் பார்க்கலான்னு பார்க்குறோம். ஸோ கீரையை வந்து என்ன பண்ணலாம், கடைசியில் வச்சுட்டு பொரியல் வைக்கிறதுக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல வெயிலுங்க. நம்ம ஊரில் எப்படி இருக்குதுன்னு தெரில. ஸோ நம்மளோட பூனைகளெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நம்ம சமைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரைஸ் வச்சதுனால ரைஸ் வெந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சோப்பு கீரை இருக்குல்ல, அதுதான். இதில் வந்து பாசிப்பருப்பு நீங்கள் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பும் கொஞ்சம் வந்து நம்மளோட ரெட் தால் தான் போட்டிருக்கேன். மன்சூர் தால் சொல்லுவாங்களா, அதுவும். தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம், அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். இவ்வளோ தான். உப்பு, மஞ்சள் பொடி, இவ்வளோத்தையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இதையும் நம்ம வடிச்சுட்டு அடுத்தெல்லாம் கீரை கூட்டு வச்சோன்னா ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்க வந்து வாரத்தில் ஒரு நாள் கீரை நார்ச்சத்து அதிகமாக இருக்க இந்த இது கொண்டு கொடுத்தோன்னா பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கவும் செய்வாங்க. நல்ல இதில் மெக்னீஷியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய சத்துக்கள் நிறைந்தது இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கண் பார்வையெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா கண்ணாடி போடுற நிலைமைக்கெல்லாம் பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக அதை ரெடியூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து கீரைகளை சேர்க்கும்போது ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ ரைஸை வடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் ஆல்ரெடி வடித்தாச்சு. இதை குக்கரில் மூடி போட்டு வச்சாச்சு. நம்ம கூட்டுக்கும் அதேமாரி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கருவேப்பிலை போடணும், காஞ்ச மிளகா. நான் இப்போ போட்டிருக்கிறது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றினேன். அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கடலைப்பருப்பும் போட்டுட்டு நம்மளோட காஞ்ச மிளகாவும் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு போட போகிறோம். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே. ஏன் நீங்கள் பச்சை மிளகா போடும்போது காஞ்ச மிளகா போடுறீங்கன்னா ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு, மஞ்சள் பொடியெல்லாம் போட்டாச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். உப்பு, மஞ்சள் பொடியும் நம்ம முதல்லையே போட்டுறணும். ஏன்னா நம்ம கீரையில் வந்து என்ன இருக்குதுன்னா உப்பு தன்மை இருக்குது பார்த்திங்களா, அதனால் ரொம்ப உப்பு போடலாம். ஏன்னா கீரையிலே உப்பு இருக்கிறதுனால. ஸோ இப்போ கீரையை நல்லா ஆஞ்சி சின்னதாக நான் பார்த்திங்களா நல்லா வெட்டி வச்சுருக்கிறேன். இதோடையும் வெட்டணும் அப்படின்னாலும் வெட்டிக்கலாம். நல்லா அரியணுனாலும் இன்னும் நல்ல சின்னதாக வெட்டினாலும் வெட்டிக்கோங்களேன். நான் இவ்வளோ தூரத்துக்கு வெட்டியிருக்கேன். என் கைக்கு இவ்வளோ தான் வந்துச்சு. நீங்கள் இன்னும் நல்லா வெட்டினாலும் வெட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் விசில் வரப்போகுது. ஸோ நம்ம இங்கே கீரையும் ஆட் பண்ணியாச்சு. இனி மூடி போட்டு நம்ம என்ன பார்த்திங்கன்னா இதில் விசிலும் வந்தாச்சு. நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு என்ன பண்ண போகிறோம், வேக வைக்க போகிறோம். ஸோ இதுலேயே தண்ணி ஊற்றுறதுனால அப்படியே தண்ணி விடும். அதனால நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியமே இல்லை. ஸோ இது பார்த்துக்கலாம். 2-3 தடவை நம்ம என்ன பண்ணணும்னா மூடி வச்சு இதை மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இந்த தேங்காய் சேர்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேக வச்சுருந்தோம்ல பருப்பு கிடஞ்சது, இனி வந்து சட்டியில் தாளிக்க போகிறோம். அதனால நான் மண்சட்டி எடுத்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்தாச்சு. தேங்காய் சேர்த்துட்டு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும், சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சட்டி சூடாகிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றலாம். இப்போ பார்த்திங்கன்னா மண்சட்டியில் நான் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்கிறதுக்கு இதில் கொட்ட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தாளிச்சாச்சு. ஓகே, நம்ம சுடு சோறோடு நம்ம கீரை கூட்டும் ஒரு முட்டை பொரிச்சதும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதேமாரி வேறு வீடியோஸோடு நான் உங்களை வந்து பார்க்க வரேன். இது வேறு நல்ல, அதாவது பேச்சுலர்ஸ்க்கு தேவையானது, கிட்ஸோட லஞ்சு, இந்த மாதிரி பார்க்கலாம். வேறு இன்ஃபர்மேட்டிவ் இதுமாரி வேறு வீடியோஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை, டேக் கேர்.